அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி கும்பராசியினருக்கு காதலும் திருமணமும் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது நிச்சயமாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய காதலிலும் திருமண வாழ்க்கையிலும் யதார்த்தமான முதிர்ச்சி அடைந்த அனுபவம் மிக்க விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே காதலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை செட்டில் செய்ததற்கு பிறகு வருகின்றதுதான் உண்மையான காதல் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம். அதற்கு முன்பதாக விளையாட்டுத்தனமாக வரக்கூடிய விஷயங்களை பெரிதாக பொருள்படுத்த மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வகையில் செட்டில் செய்ததற்கு பிறகுதான் தன்னுடைய வாழ்வில் திருமணம் நடைபெற வேண்டும், காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதில் சில சிக்கல் இருந்தாலும் கூட எதையும் நியாயமாக செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். ஒருவரை விரும்பும் போது அதே சமயத்தில் மற்றவர்களை நேசிக்காத நபர்களாக இருக்கின்றனர். ஒருபோதும் துரோகம் என்ற வார்த்தை இவர்களுடைய அகராதியில் இல்லை என்றே சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அளவிற்கு நேர்மையான குணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். தனக்கு பிடித்தால் பிடித்தது என்றும் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்பதையும் ஆணித்தனமாக அவர்களுடைய அன்பை மட்டுமல்ல செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே வேளையில் தான் விரும்பிய ஒரு நபர் தனக்கு துரோகம் செய்துவிட்டால் அவரை மன்னித்து விடுவார்கள். ஆனால் அதே சமயம் அவர் செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டவர்களாகவும் இருப்பது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் ஒத்த பண்பு உடையவர் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான். ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள், ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில், உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும். அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்வுல பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும். அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய சுபாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ண மாட்டார்கள். அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வித்யாகாரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த
விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதே வேளையில் நடுநிலை தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக கன்னிராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு. இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதே போன்று மற்ற எதிரெதிராக பார்க்கப்படுவது கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம். இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரகநிலைகளின் பார்வை அம்ச கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிகாரம் செய்து இல்வாழ்வில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் பொதுவாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்கள் தான் விரும்பிய ஒருவரை அடைய வேண்டும் என்றால் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை இன்முகத்துடன் ஏற்பார்கள். அதற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டுமானாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டுமானாலும் அதை எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். தங்களுடைய காதல் வாழ்வு முதிர்ச்சி அடைந்ததாகவும் அனுபவம் மிக்கதாகவும் இருப்பதால் இவர்கள் அவ்வப்போது பரிசளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது மகிழ்ச்சியில் திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளை உருவாக்கும். இவர்களுடைய அன்பும் பாசமும் நேசமும் பிரியமும் என்பது மற்றவர்களை விட உயர்ந்தது என்று சொல்லிவிடலாம். மிகவும் பொருத்தமான ராசிகளாக பார்க்கப்படுவது அனைத்து ராசியும் இருந்தாலும் கூட சற்று கூடுதல் சிறப்பாக சொல்லலாம். சில ராசிகள்ல அதிலும் குறிப்பாக ரிஷபம் மிதுனம் மற்றும் கன்னி ரிஷபம் ஆகிய ராசிகளுடன் இவர்கள் நட்பு அல்லது காதல் கொள்ளும் போது அவை திருமணத்தில் முடிவதற்கான யோகமும் உண்டு. பல சிக்கல்களை சந்தித்தாலும் கூட அவற்றை எளிதாக கடந்து விடுவார்கள். காதல் திருமணம் செய்தாலும் கூட தனித்து செல்லாமல் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம். தனக்கு தெரிய சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் தன்னுடைய ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள். மற்றவர்களுக்காக தன்னுடைய ஆஸ்தி செல்வம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தியாகம் கொண்ட மனம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவே இவர்களுடைய அன்பு என்பது சற்று கூடுதல் ஆழமானது. காதலிக்கும் வேளையில் பல்வேறு இடங்கள்ல சுற்றி திரிந்து மகிழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் என்றே சொல்லிவிடலாம். தன்னுடைய குடும்பத்துடன் பெரும்பான்மையான நேரங்களை கழிக்க வேண்டும் என்று அதற்காக பல்வேறு விதமான திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். தான் தோல்வியை சந்தித்தாலும் காதல் தோல்வியை சந்தித்தாலும் அதில் இருந்து மீண்டு வரக்கூடிய மன ஆற்றல் எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று தன்னுடைய நண்பர்களுக்கும் காதல் தோல்வி உள்ளிட்ட திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை உறுதுணையாக நின்று அவர்களிடமிருந்து அவற்றில் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாது அவர்கள் வாழ்வையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ராசியாக கும்பராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சற்று ஆகாது என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் கூட அனுசரித்து செல்வது அமைதியாக செல்வதை கூட ஒரு சில சமயம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆளுமையும் அதிகாரமும் செலுத்துவதை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். எனவே இவர்களுக்கு சற்று ஆகாத ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சிம்ம ராசிதான். ஆனால் அதே வேளையில் அன்பு என்பது வந்துவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகமும் செய்ய தயங்காத குணம் கொண்டவர்களாக இருப்பவர்களும் கும்பராசிக்காரர்கள் என்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது.